குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் வீடியோவில் மீடியனுக்கான ஒரு ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். மீடியன் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் நமக்கு ஞாபகம் வரணும். ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஞாபகம் வரணுங்கிறது நான் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ எப்பயுமே நமக்கு எந்த டாபிக் எடுத்தாலும் நம்ம பார்க்கக்கூடியது 3 டைப் ஆஃப் கொஷின் டைப்: இண்டிவிஜுவல், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சீரிஸ். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைப்பான மீடியன் வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ். ஸோ இண்டிவிஜுவல் சீரிஸில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 27, 36, 28, 18, 35, 26, 20, 35, 40, 26. ஸோ நமக்கு வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் எந்த வேல்யூஸோடையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால இதை நம்ம என்ன டைப் ஆஃப் கொஷின் எடுக்கிறோம்? இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கான ஒரு கொஷின் டைப்பாக எடுக்கிறோம். அதில் என்ன கேட்டிருக்காங்க? மீடியன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சொல்யூஷனுக்கு போயிடலாம். அந்த சொல்யூஷனில் நான் இண்டிவிஜுவலில் 2 டைப்பில் சொல்ல போகிறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்ல போகிறேன், ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டைரக்ட் ஆன்சர் சொல்ல போகிறேன். அதை லிசன் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துங்க. இண்டிவிஜுவல் சீரியஸ் மீடியன் அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வரக்கூடியது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணக்கூடியது அதுதான். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் 2 மார்க்ஸ்னால் ஃபார்முலா நம்மளுடைய கால்குலேஷனுக்கு 2 மார்க் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பான ஃபார்முலா. ஸோ மீடியனுடைய சிம்பிள் கேபிட்டல் M ஈக்குவல் டு n+1/2. இது ஃபார்முலாங்கிறது ஆன்சர் கிடையாது, ஜஸ்ட் த பொசிஷன். M equal to n+1/2th position of that value தான் நம்மளுடைய ஆன்சர். நான் எப்போ பொசிஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அது வரையும் இந்த பொசிஷனுங்கிற வேர்டு நம்ம அந்த ஃபார்முலாவில் எழுதிக்கிட்டே வரணும். நான் இது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா மட்டும் எழுதுகிறேன். இந்த கேல்குலேஷன் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்மளுடைய 2 ஸ்டெப் மாடலையும் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னங்கிறது இண்டிவிஜுவலாகவே நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஃபார்முலா. இப்போது செகண்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷன் நம்ம போட போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பான கேல்குலேஷனில் எப்பயுமே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது இண்டிவிஜுவல் சீரிஸ் மீடியன் அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வரக்கூடியது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஒன் செகண்ட் நான் இங்கே நம்பர்ஸை எழுதிட்டேன், கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை நான் எழுதிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. 27, 36, 28, 18, 35, 26, 20, 35, 40, 26. ஸோ டோட்டலாக நமக்கு 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆக போகுது? என்னங்கிறது 10ன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சீரியஸ் யூஸ் பண்ணக்கூடியது அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேல்குலேஷனில் அரேஞ்ச் தி அசெண்டிங் ஆர்டர். அரேஞ்ச் பண்ணிடலாமா ஆர்டரு? அசெண்டிங் ஆர்டர்னா மினிமம் டு மேக்ஸிமம், டிசெண்டிங் ஆர்டர்னா மேக்ஸிமம் டு மினிமம். ஸோ நான் வந்து அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ 18, செகண்ட் வேல்யூ 20, அதை பார்த்துக்கோங்க. தேர்ட் வேல்யூ 26. 26 2 டைம் வந்திருக்கிறதுனால ஒரு டைம் தான் எழுதணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதுங்க. ஸோ 26, 26 நமக்கு 10 அப்சர்வேஷனையும் அரேஞ்ச் பண்ணிடணும். 18, 20, 26, 26. நெக்ஸ்ட் வேல்யூஸ் என்ன? 18, 20, 26, 26. நெக்ஸ்ட்டு 27, 28. அதுக்கடுத்து 35 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, 35 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 36, 40. ஸோ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஒன் செகண்ட் பார்த்துங்க. 18, 20, 26, 26, 27, 28, 35, 35, 36, 40. ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் வேல்யூஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன் பார்த்துங்க, அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். நம்மளுடைய 2 மார்க் கொஸ்டின்றதுனால மீடியன் ஈக்குவல் டு நான் டேரெக்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ 10 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்பரில் கொடுத்தாலே நமக்கு நடுவில் 2 வேல்யூஸ் கிடைக்கும்.
ஆட் நம்பரில் கொடுத்தா நமக்கு நடுவில் ஒரே வேல்யூஸ் கிடைக்கும். இதான் நம்மளுடைய மீடியன் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஈவன் நம்பர், 10ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸ், லாஸ்ட்டு 4 வேல்யூஸ், இந்த ஃபஸ்ட்டு 4 வேல்யூஸும் லாஸ்ட்டு 4 வேல்யூஸும் நம்ம பிரிச்சுட்டோன்னா நடுவில் நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது? 2 வேல்யூஸ் இருக்குது. இந்த 2 வேல்யூஸ்க்கான இடைநிலை வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு மீடியன் ஆன்சர் பர்ஃபெக்டாக கிடச்சிடும். ஸோ 27 + 28 55 divided by 2. So this is equal to median equal to 27.5. ஸோ இதான் நம்மளுடைய மீடியனுக்கான ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிடும். 2 மார்க் கொஷின் தான். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஈவன் நம்பரில் கொடுத்தாலே 8 வேல்யூஸ் கொடுத்தாலும் 2 வேல்யூஸ் வரும், 6 வேல்யூஸ் கொடுத்தாலும் 2 வேல்யூஸ் இன்பிட்வீனில் வரும், அதே மாதிரி 12 வேல்யூஸ் கொடுத்தாலும் நடுவில் 2 வேல்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஈவன் நம்பரில் கொடுத்தாலே நமக்கு சரிபாதியாக பிரிக்கும் போது ஃபஸ்ட்டு வேல்யூஸும் லாஸ்ட் வேல்யூஸும் சரிபாதியாக பிரிக்கும் போது நடுவில் கிடைக்கக்கூடிய அந்த 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி கரெக்டான ஒரு மீடியன் வேல்யூ கண்டுபிடிச்சி ஆன்சரை சொல்லிடுங்க. ஓகேங்களா? அதுவே நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சம்லேயே சொல்லிடுறேன். இந்த சம்லேயே நான் இப்போ ஒரு வேல்யூஸை நான் எடுத்துடுறேன். அப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 9 வேல்யூஸ் தான் இருக்குது. இது வந்து ஆட் நம்பர். 9 வேல்யூஸ் இருக்கும்போது நம்ம இங்கே 4 நம்ம எடுத்தோம்னா நம்முடைய மீடியன் ஆன்சர் என்ன? டேரெக்டாகவே 27. அப்போ மீடியன் ஈக்குவல் டு 27 நீங்கள் உங்களால் டேரெக்டாக ஆன்சரை சொல்ல முடியும். இது எல்லா ஆட் நம்பருக்கும் வரக்கூடியது தான். ஓகேங்களா? ஆட் நம்பரில் எப்பயுமே 5 வேல்யூஸ் கொடுத்தாலும் 2 பிரிச்சா நடுவில் இருக்கக்கூடியது மீடியன் வேல்யூ. அதே மாதிரி 7 வேல்யூஸ் நமக்கு கொடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நடுவில் ஒரு வேல்யூ. ஸோ அப்போது ஆட் நம்பர்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக நம்மளுடைய ஆன்சரை எழுதிடலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்முலா இல்லாமல் நம்ம டைரெக்டாக ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈவன் நம்பராக இருந்தால் 2 வேல்யூஸ் 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஆட் நம்பராக இருந்தால் நடுவில் ஒரு வேல்யூஸ், அதை டைரெக்டாக எடுத்து ஆன்சரில் நம்ம எழுதிடலாம். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ மீடியனுக்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணால் எப்படி வருங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது m ஈக்குவல் டு என்னங்கிறது என்ன? 10. 10 + 1 divided by 2. இது வந்து ஆன்சர் கிடையாது, பொசிஷன். ஆன்சர் கிடையாது, பொசிஷன். ஸோ 11 divided by 2 பொசிஷன். நான் ஆன்சர் எழுதாத வரையும் இந்த பொசிஷனுங்கிற வேர்டு நான் எழுதிக்கிட்டே இருப்பேன். எப்போ ஆன்சர் எழுதுறோனோ அப்போ பொசிஷனை எடுத்துருவேன். ஸோ 5.5 பொசிஷன். இப்போ நான் ஆன்சர் எழுத போகிறேன். இந்த 5.5ங்கிற பொசிஷன் எங்கே இருக்குது? 1 2 3 4 5. 5.5ங்கிறது இங்கே இருக்குது, இன் பிட்வீனில் இருக்குது. அப்போ 5.5னா 5க்கும் 6க்கும் இன் பிட்வீன் வேல்யூஸ். அப்போ நம்மளுடையது அங்கே எழுதும்போது என்ன ஆகுது? m ஈக்குவல் நான் பொசிஷன் எடுத்துகிட்டு வேல்யூஸ் எழுத போகிறேன். 5th வேல்யூ ப்ளஸ் 6th வேல்யூ டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 5.5th பொசிஷன் என்ன? 5th வேல்யூ ப்ளஸ் 6th வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ அதுதான் நம்மளுடைய 27 + 28 டிவைடட் பை 2. நான் ஃபார்முலா இல்லாமல் டைரெக்டாகவே சொல்லும்போதும் இந்த ஆன்சர் தான் வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இதுவும் நமக்கு என்ன வருது? 55 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 27.5ங்கிறது நம்மளுடைய மீடியன் ஆன்சராக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் 9 வேல்யூஸ் நம்ம போட்டோம்னா 9 + 1 நான் அங்கே 40 எடுத்துகிட்டு உங்களுக்கு சொன்னேன் ஆட் நம்பராக இருந்தால் எப்படின்ட்டு. அப்போ 9 வேல்யூஸ் வந்துச்சுன்னா 9 + 1 டிவைடட் பை 2 என்ன? 10. 10/2ங்கிறது 5. ஸோ 5th வேல்யூஸ் 27. அந்த 5th வேல்யூஸ் 27 நீங்கள் டேரெக்டாக ஆன்சரை சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது நான் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைனல் ஸ்டெப்பான ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஃபார்முலா அப்ளை பண்ணாட்டாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 27.5ங்கிறது நம்முடைய மீடியன் ஆன்சர். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளுடைய மீடியனுக்கான இண்டிவிஜுவல் சீரியஸ்க்கான ஃபார்முலா அப்ளைடு. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். முக்கியமானது ஆர்டர் அரேஞ்ச் பண்ணணும். ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணவே தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் 2 வேல்யூஸ் நடுவில் இருந்தால் 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணு. 2 வேல்யூ கிடைக்கல, ஒரு வேல்யூஸ் தான் கிடச்சிதுன்னா
அந்த ஒரு வேல்யூஸை நீங்கள் டைரெக்டாக ஆன்சரில் சொல்லிவிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் மறுபடியும் இண்டிவிஜுவல் சீரீஸ்க்கான மீடியன் சம் எடுக்கணும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.